இந்த ராஜேஸ்வரி மட்டும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி, என்ன நடந்தது, எதுக்காக மல்லி வருத்தப்பட்டாங்கன்ட்டு தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு கோர்ட்டில் வந்த ஆர்டர் காப்பியை நம்ம மல்லிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே நம்ம மல்லி அளந்துட்டே அந்த ஆர்டர் காப்பியை வாங்குறாங்க. இது மல்லிக்கு சாதகமாக இருக்கா இல்லை விஜய் சாருக்கு சாதகமாக இருக்கா அப்படின்ட்டு மல்லிக்கும் தெரியல. மல்லி இதை யோசனை பண்ணிகிட்டே ஆர்டர் காப்பியை வாங்குறாங்க. வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே மல்லிக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆர்டர் காப்பி பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாருக்கு சாதகமாக வந்துடுச்சு. நம்ம வெண்பா விஜய் சார்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மல்லிக்கிட்ட இருக்கக்கூடாதுன்ட்டு ஆர்டர் காப்பியில் சாதகமாக வந்ததை பார்த்து நம்ம மல்லி பார்த்திங்கன்னா மயக்கமே அடித்து கீழே விழுந்துட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலை நம்ம ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் என்ன சொல்ல வராங்கன்னா, உனக்கு அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, என்னுடைய மாமா எனக்கு திரும்பி கிடைச்சிட்டாரு, உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே நான் கல்யாணம் பண்ணுறலான்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு தருணம் இப்போ வந்துடுச்சு, என் மாமா எனக்கே கிடைச்சிட்டாரு அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதா பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா மல்லி என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் தான் என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணீங்க, நானாக நம்ம விஜய் சாரை நான் கல்யாணம் பண்ணி கிடையாது, என் வாழ்க்கையே பாதிச்சிட்டீங்க, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கிட்ட ரஞ்சிதா கிட்டே சொல்கிறாங்க. உடனே நம்ம ரஞ்சிதா திருட்டு நாயின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு செருப்புக்கு கூட மரியாதை இருக்குது, ஆனால் இனிமேல் உனக்கு அந்த மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்க, மரியாதை வீட்டை விட்டு கிளம்பிடு, நீயா போயிட்டேன்னா அந்த மரியாதையை காப்பாற்றிக்குவேன், இல்லைன்னா மரியாதை கெட்டுடும் அப்படின்ட்டு ஓப்பனாக நம்ம மல்லிக்கிட்ட நம்ம ரஞ்சிதா எடுத்து சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி கோவப்பட்டு போயிடுறதா இல்லை வீட்டிலே வெண்பாக்காக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த ஒரு தருணத்தில் நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி என்ன நினைக்கிறாங்க, வெண்பாவை விட்டு போயிடலாமா, அன்னபூர்ணியம்மா என்ன நினைப்பாங்க, நம்ம கல்யாணம் பண்ணதெல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, இப்படி வாழ்வேன், எப்படி தான் என்னுடைய லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ஆழ்ந்துட்டே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மல்லி பைத்தியமே ஆகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் ஒரு சிந்தனையில் போயிட்டாங்க, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் மல்லி மனசை போட்டு நல்லா பிரெயின் வாஷ் மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மல்லி அந்த ஒரு கொடுமையை தாங்காமல் வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி, வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்புற தருணத்தில் பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி தூங்கிட்டு இருக்காங்க. வெண்பா, நான் போயிட்டு வரேன், அம்மா இல்லைன்ட்டு வருத்தப்படாதம்மா, நீ இந்த உலகத்தில் சர்வே பண்ணுற வயசு ஆகிடுச்சு, உனக்கு கொஞ்சமான விவரம் தெரியும், அதை வைத்து நீ பொழைச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டிக்கிட்ட பாசமாக சொல்லிட்டு கண்ணீர் விட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே அப்படியே ரோடு ஓரமாக வந்துகிட்டே இருக்காங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பு நடக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம அன்பு வராரு. அன்பு வந்ததுமே மல்லிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன மல்லி இந்த நேரத்தில், அதுவும் நடு ராத்திரியில் நடு சமயத்தில் என்ன வெளியே போயிட்டு இருக்க, வீட்டை விட்டு கிளம்புறியா, விஜய் சாருக்கு தெரியுமா, அப்படி இப்படின்ட்டு அவர் பாடு கேள்வி மேலே கேட்குறாரு. உடனே நம்ம மல்லி என்ன எதுவுமே கேட்காதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் எங்கேயும் ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறேன், என் விஷயத்தில் அனைவசமாக நீங்கள் குறுக்க வராதிங்க அப்படி சொல்லிட்டு